நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. சுதாமா, பாடு பாடு. சுதாமா, பாடு பாடு. ஓ ராஜாவும் வாழ்க்கையே மங்கை மதுதானா? ஓ ராஜாவும் வாழ்க்கையே மங்கை மதுதானா? உன்னை நீயே மாற்றினான் உன் துணை யாரையா? பகவான் ஹரி ஹரி, ஓ பகவான் ஹரி ஹரி, உன் ராஜா பகவான் ஹரி ஹரி. தினமும் மதுவிலே மூழ்கியே இவ்விதம் நீ வாழ்ந்தான். தினமும் மதுவிலே மூழ்கியே இவ்விதம் நீ வாழ்ந்தான். சாகும் வரையில் யாவுமே சுவைத்திட முடியாதே. பகவான் ஹரி ஹரி, ஓ பகவான் ஹரி ஹரி, உன் மன்னன் பகவான் ஹரி ஹரி. உன்னை சுற்றி உள்ளவர்கள் உறவென நம்பாதே. உன்னை சுற்றி உள்ளவர்கள் உறவென நம்பாதே. பொன்னின் ஆசையில் மயக்கமே புகழ்ந்திடும் கூட்டம் இது. பகவான் ஹரி ஹரி, ஓ பகவான் ஹரி ஹரி, உன் மன்னன் பகவான் ஹரி ஹரி. கேளாய் நீயே மேழையின் புலம்பல், நியாயத்தை எடுத்து பேச பகவான். போதும், பாட்டை நிறுத்து 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 நிறுத்து. யாரெங்கே? இந்த
இந்த முட்டாள் என்னை முட்டாளாக்க நினைத்து இங்கு வந்திருக்கிறார். இவனை முறைப்படி தண்டிக்க இழுத்துச் செல்லுங்கள். எம்மை இழிவு செய்த நாவை துண்டித்து போடுங்கள். செல்லுங்கள். நிற்காதே. அதிர்ஷ்டம் உனக்கு. மன்னர் உன்னை சாகடிக்காமல் உயிருடன் விட்டார். செல். கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. கிருஷ்ணா, கிருஷ்ணா. மன்னித்து விடுங்கள் கிருஷ்ணா, கிருஷ்ணா. போகச் சொன்னது என் குற்றம். நம் பிள்ளைகளுக்காகத்தான் உங்களை அங்கு அனுப்பினேன். இதையெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. கிருஷ்ணா. அடக்கடவுளே, இப்படியா சோதிக்கிறது? உடலெல்லாம் புண்ணாகிவிட்டது. இல்லை வசுந்தரா, என்னை விதி அடித்தது அவனை சொல்லாதே. அவமானங்கள் பூர்வ ஜென்மத்து கர்மங்களின் பலன்தான். இதற்காக வீணாக அவரை ஏன் கூப்பிடுகிறார்? துன்புற்றால் யாரை கூப்பிட? உங்கள் நண்பரான கிருஷ்ணனை கூப்பிடவா? அவனை கூப்பிடுவது கூட நியாயமில்லை. ஆமாம் வசுந்தரா, ஒன்றை மட்டும் புரிந்து கொள். இந்த ஜென்மங்களை சுமந்து வருபவரெல்லாம் முற்பிறவி கர்மங்களின் பலனை, அது சுகமோ துயரமோ, அனுபவித்து தீர வேண்டியது. தாம் ஒரு பரமஞானி. பரமஞானி உங்களுக்கு தாய் நெஞ்சை சுடுகின்ற வேதனை என்ன என்றே தெரியவில்லை. தாயின் கண்களின் முன்னே அவள் பிள்ளைகள் பசி மயக்கத்தில் களைத்து தூங்கி விடுவதும், அவள் புருஷன் தன் பெண்ணு பிள்ளைகளுக்காக உதவி பெறப் போனதும், பாவம் கருணையற்ற அரசனின் ஆட்கள் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அதை பார்த்து அந்த பேதையின் இதயம் எப்படி துடிக்கிறது என்று தாம் பயின்ற சாஸ்திரங்கள் புரிந்து கொள்ளாது. இந்த பிரச்சனைக்காக தாம் பயின்ற சாஸ்திரங்களை உதறிவிட்டு வாழும் கலையை படியுங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா, வாழும் கலையை படியுங்கள். துயரத்தில் பங்கு கொள்ளும் உங்கள் மனைவிக்காக செய்யுங்கள். ஒரு வழியும் தோன்றவில்லை. என்னால் தாங்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை. அழாதே வசுந்தரா, அழாதே. சரி, படிக்கிறேன். வாழும் கலையை படிக்கிறேன், படிக்கிறேன். அப்படி எதை அந்த வாழும் கலை போதிக்கின்றது? இல்லை, அது அனுபவங்களின் பாடம். என் பேச்சை மதித்து ஒரு பண்புகட்ட அரசனின் மாளிகைக்கு சென்றீர்கள். இப்போதும் எனக்காக தம் நண்பர் ஸ்ரீ கிருஷ்ணனை பார்க்க ஏன் செல்லக்கூடாது?
உங்கள் துவாரகாதீசனை இன்று பகவானாக மதிக்கிறார்கள். அவருக்கு பரம பக்தர் நீங்கள். அப்படி இருக்க உங்கள் பகவானை பார்க்க பக்தனாக செல்ல ஏன் தயங்குகிறீர்கள்? என்னதான் நினைக்கிறீர்கள்? ஏன் இதில் வெட்கமா? வெட்கமா? பகவானை போய் பார்ப்பதில் எனக்கு ஒரு வெட்கமும் இல்லை. உனக்கு தெரியாதா? பகவானை போய் நான் பார்ப்பதை குறையாக நினைக்கவில்லை. பிறகு ஏன் தயங்குகிறேன்? நண்பனிடம் போய் கையேந்தலாமா? இதனால் போவதற்கு விருப்பம் இருந்தாலும் தயங்குகிறேன். என் பிரியமுள்ள நண்பனை பார்க்கின்ற ஆசையையே கிள்ளி எறிகின்றேன். புரியாமல் கேட்கிறேன். தாம் எதற்காக ஏதேதோ நினைக்கிறீர்கள்? அவர் நாமம் தானே கஷ்டத்தில் கரை சேர்க்கிறது. தொழுது கேட்டால் எதையும் தருவாரே. தீன தயாளன் என்கிறார்களே. நீங்கள் கடமைக்காக பிட்சைக்கு போகிறீர்கள். கேலி செய்கின்றவர்கள் வீடுகளுக்கெல்லாம் போய் பிட்சை போடு என்கிறீர்கள். பிரபு உங்கள் கிருஷ்ணனின் வாசலுக்கு போக மட்டும் ஏன் தயக்கம்? அவர் போய் கேட்பதற்கு முன்னாலேயே தருவாரே. அவர் 3 உலகங்களிலும் மிக பெரும் தயாநிதி. ஆம், கொடைவள்ளல் அவர்தான். நான் மறக்கவில்லை. பிரபு என் பிரபு பகவான் அல்லவா? பகவானை மறக்க முடியுமா? பகவானிடத்தில் இன்னொரு உறவும் இருக்கிறது. நண்பர்கள் நாங்கள். நட்பு என்ற சொல்லுக்கு எடுத்துக்காட்டு. நட்புக்கு இலக்கணம் எதுவென்றால் அங்கு இருவருமே மனமாற மனப்பூர்வமாக பழகுவார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நான் நண்பன். பிரபுவிடத்தில் இந்த ஏழை சோழனுக்கு பக்தியும் நட்பும் இருக்கிறது. ஆம் வசுந்தரா, பகவான் எதிரிலே நின்று நான் கையேந்தலாம். பிரிய நண்பன் எதிரிலே நின்று நான் கையேந்துவது என்றால் தயக்கமாயிருக்கிறது. நட்பு ரீதியிலே நண்பனை சந்திப்பதற்கு நான் சென்றால் அதைப் போலவே நண்பனை நம் வீட்டுக்கும் அழைத்து ஏதாவது தர வேண்டாமா? இதற்கு விளக்கம் பள்ளி பருவத்திலேயே தந்திருக்கிறாரே. தாம் தானே சொன்னீர்கள், நண்பா உனக்கும் எனக்கும் எந்த பேதமும் இல்லை என்று. அவர் சொன்னதாக, அவர் வாக்களித்ததாக அவர் அதை எப்படி மறப்பார்? நண்பர் சொன்ன வார்த்தை என்றும் பொய்யாகாது. ஆகாது இல்லையா? ஆகாது. அவனே என் கையை பிடித்து சொன்னானே. சொன்னபடி அவர் நடக்க மாட்டாரா? பிறகு ஏன் அந்த கருணாமயனை தேடிப்போக அச்சப்படுகிறீர்கள்? அவர் நட்பை மறவாமல் மதிப்பார். மனமாற நம்புகிறேன். தம்மை பார்த்தவுடனே நட்பின் நினைவு வந்து தங்களை அவர் வரவேற்பார். ஒரே முறை அவரை போய் பாருங்களேன். அங்கு போவதென்பது எளிதல்ல தேவி. உண்மை உனக்கு தெரியாது. அவன் இவனை பார்ப்பதற்கு பல நாட்களாக அன்பு கரங்கள் நீட்ட வழி தேடுகிறான்.
இல்லை வசுந்தரா, அவன் ராஜராஜேஸ்வரன். அவனை காண உலக மன்னர்கள், தேவர்கள், கந்தர்வர், கிண்ணறர் அவன் மாளிகையில் காத்திருப்பார்கள் கால் கடுக்க. அவர் பார்வை தங்கள் மீது படாதா என்ற ஒரு எதிர்பார்ப்பில், நேரிலே சந்திக்கின்ற ஆசையில், மதிப்புள்ளவர்களுக்கிடையில் பஞ்சை நான் தலை நிமிர்ந்து எப்படி போவேன்? சீர்மிக்கவர் நிற்பதும் அந்த சீமானுக்காக. பழைய நண்பர் அல்லவா நீங்கள்? அவர் எல்லாம் அறிவார். தம்மை பார்த்த பின் வந்து விடுவார் தங்கள் அருகில். அவர் எல்லாருக்கும் முன்னால் தம்மிடம்தான் பேசுவார். எந்த வாயில் காப்போனும் தடுக்க மாட்டான். தடுக்க மாட்டான், எவனும் தடுக்க மாட்டான். உனக்கு தெரியாதா வசுந்தரா? உலகம் புகழும் அவன் சபையில் ராஜாதி ராஜர்கள், யோகி மகான்கள், கிண்ணறர், கந்தர்வர், அங்கு யார் யாரோ இருப்பார்கள். நான் காலில் செருப்பின்றி, மேனியில் கிழிந்த ஆடையுடன் எப்படி போவேன்? என்னை யாரென்று அறிமுகப்படுத்திக் கொள்வேன்? அந்த ஜெகம் புகழும் கிருஷ்ணனுக்கு நான் நண்பன் என்று சொல்லவா? அதை சொல்லி மற்றவரிடம் பாராட்டுக்களை வாங்கிக் கொள்ளவா? அது சபையோருக்கு முன்னால் அவனை சங்கடத்தில் ஆழ்த்துவது போல ஆகாதா? இதே காரணம்தான் நண்பனை பார்க்க நான் செல்லாமல் இருப்பது. நண்பனை சின்னவனாக்க மாட்டேன். அதைவிட எனக்கு இப்போது இருக்கிற இல்லாமை, இயலாமைகள் என்னை நீங்காது பாதித்தால் கூட மனதை கல்லாக்கிக் கொண்டு பொறுமையுடன் தாங்கிக் கொள்கிறேன். நமக்கு தாங்காத குடும்ப பாரம், அதை ஒரு நண்பனின் தலையிலே ஏற்றி வைக்கும்படி நீ என்னை வற்புறுத்தாதே. அவர் உலகமெல்லாம் தாங்குகிறார். கிருஷ்ணன் ஏழை பங்காளன். அந்த நண்பரின் முன்னால் ஒரு முறை என்ன, 1000 முறைகள் கூட போகலாமே. கொஞ்சமும் தயங்காதீர்கள் சுவாமி. வசுந்தரா, வசுந்தரா, போதும், என்னை விடு. என்னை புரிந்து கொள். எப்போது ஒருவன் அடுத்தவர் முன்னே யாசகம் பெற கையேந்தி நின்று எனக்கு கொடு என்னும் போது மரியாதை, தன்மான உணர்வு போன்றவை அடிந்து அர்ப்பனை போல ஆகிவிடுகின்றான். இதை நீ கேட்டதில்லையா? வயிறு காய்ந்து பசித்தாலும் கூட நண்பனிடத்தில் கையேந்தாதே. வயிறு காய்ந்து பசித்தாலும் கூட நண்பனிடத்தில் கையேந்தாதே. சோதனை சூழ்ந்து வந்தாலும் கூட தோழனோடு ஏழமை பேசேல். சோதனை சூழ்ந்து வந்தாலும் கூட தோழனோடு ஏழமை பேசேல். சோதனை சூழ்ந்து வந்தாலும் கூட தோழனோடு ஏழமை பேசேல். தோழனோடு ஏழமை பேசேல். சோதனை சூழ்ந்து வந்தாலும் கூட தோழனோடு ஏழமை பேசேல்.
என்ன செய்கிறாய்? நெருப்பாக அது புண்ணை சுடுகின்றதே. கொஞ்சம் பொறுங்கள். புண்ணில் எண்ணெய் தடவ வேண்டும். எண்ணெய் தடவினால் குணமாகும். எண்ணெயா? எண்ணெய் எங்கிருந்து கிடைத்தது உனக்கு? தெய்வத்தில் கொஞ்சம் இருந்தது. அதை போடாதே வசுந்தரா. ஏன்? எண்ணெயால் தானே புண் ஆறும். நானும் அதை அறிவேன் வசுந்தரா. எண்ணெய் ஏழைகளுக்கு பொன் போன்ற பொருள் அல்லவா? நாளை பிக்ஷை கிடைக்காது போனால் நம் வீட்டில் தீபம் கூட எரியாதே. அதனால் நாளைக்காக இந்த எண்ணெய் தீபத்திலேயே இருக்கட்டும். இந்த காயம் தொல்லையாக இல்லை, அதுவாகவே ஆறட்டும். விடு, போ, தூங்கு தூங்கு. ஸ்ரீ கிருஷ்ணா. இந்த ஏழை பிராமணருக்கு இதமாக சொன்னால் அது நடக்காது. என்ன உன் திருவுள்ளமோ? பயனேதும் என்னால் இல்லை. என்ன செய்ய? காப்பது உன் கடமை பிரபு. தம்முடைய பரம பக்தர், உங்கள் நண்பரும் கூட. ஸ்ரீ கிருஷ்ணா, இவளை மன்னித்து விடு பிரபு. பைத்தியக்காரி. ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா. இதோ தேவி, வசுந்தராவை போகச் சொன்னதால் நானே போய் தொண்டு செய்யலாம் என்று கூட தோன்றுகிறது. சுதாமா அவளுக்காக பிரார்த்தனை செய்கிறான், அந்த பைத்தியத்தை பிரபு மன்னித்து விடு என்று. என்ன முடிவெடுத்தீர்கள் பிரபு? நல்ல முடிவு. என்றால் புரியவில்லையே. சென்று சேவை செய்வேன், அவளை மன்னித்து விடுவேன். வசுந்தரா, வேண்டாம் என்று சொன்னேனே. எண்ணெய் தடவாதே, விளக்கு எரியாது. யாரிடம் பேசுகிறீர்கள்? அட, உன்னிடம்தான் சொல்கிறேன். எண்ணெய் தடவாதே. வசுந்தரா, நான் எண்ணெய் தடவவில்லை. எனக்காக சொல்லாதே. இப்போது என்ன தடவுகிறாய்?
பேசாமல் தூங்குங்கள். வசுந்தரா, மெல்ல மெல்ல நீ பொன்னிலே எண்ணெய் தடவினாய். இதோ பார், இது என்ன? என்ன ஆச்சரியம்! யார் செய்தது? அடே, இது என்ன? இது வெண்ணெய். வெண்ணையா? என்ன அதிசயம் இது! இது அதிசயம் இல்லை, தெய்வ லீலை. தெய்வ லீலை என்றால்? இதோ சாட்சி, வெண்ணையுடன் கிண்ணம். இது தானாகவே இங்கு வந்திருக்காது. இதுபோல் நம் வீட்டில் இல்லை. இது எப்படி? இப்படி நடக்கும் என்று நினைக்கவில்லை. முடிந்தவரை எடுத்துச் சொன்னேன். தாம் நண்பர் ஸ்ரீ கிருஷ்ணனை நட்பு முறையில் கூட போய் பார்க்கவில்லையே. உங்கள் உண்மை நண்பர் கௌரவம் பாராமல் வெண்ணெய் கிண்ணத்துடன் இங்கே வந்திருக்கிறார். பாவி, தூங்கிவிட்டேன். மன்னித்து விடுங்கள் என்னை. பாவம் பண்ணிவிட்டேன். நான் ஒரு பாவி. பாவி நீ இல்லை வசுந்தரா, பாவம் செய்தவன் நான். அகத்தை கண்ணை மறைத்து விட்டது அன்பு தெய்வமே. நான் அகம்பாவத்தினால் கண்ணை மறைத்துக் கொண்டு விட்டேனே. கண்ணனுக்கு கஷ்டம் தந்து விட்டேனே. பாவி நான். மன்னித்து விடு என்னை பிரபு. பாவியை மன்னித்து விடு பிரபு. பாவியை மன்னித்து விடு. மன்னித்து விடு பிரபு. இருங்கள். பாவியை மன்னித்து விடு இருங்கள். நான் சொல்வதை கேளுங்கள். சொல்வதை கேளுங்கள். என்னை விட்டு விடு. நான் என் தவறுக்காக அமைதி கிடைக்கும் வரை அழ வேண்டும். இல்லை, இனி அழுவதால் என்ன பயன்? நான் செய்தது பிழைதானே. சற்று பொறுமையாக சிந்தித்தால் ஒரு செய்தி இருக்கிறது. என்ன செய்தி? இதில் அவர் விடுக்கும் செய்தி, நீதான் பார்ப்பதற்கு என்னை தேடி வரவில்லை, உன்னை பார்க்க நானாவது வருகிறேன் என்பதுதான். என்ன அப்படியா சொல்கிறாய்? கிருஷ்ணா கிருஷ்ணா, பிரபு பிரபுவை அலைய வைத்து விட்டேனே. தவறுதான் பிரபு. பாவம் அல்லவா? இப்படி நான் செய்யலாமா? மூடன் மூடன் என்னை மன்னித்து விடு. மூடன் என்னை மன்னித்து விடு பிரபு. வரட்டு கௌரவம் பார்க்காமல் உன்னை பார்க்க வருகிறேன் பிரபு. உன் பதவலரை பார்க்க வருகிறேன். பிரபு மாறிவிட்டார். பிரபு மாறிவிட்டார். அவரே வருகிறார். இனிமேல் சந்தோஷம் தானே? இது பகவானுக்கு தான் வெற்றி.
இது பகவானின் வெற்றி அல்ல ருக்மணி, ஒரு நண்பனின் வெற்றி. ஒரு நண்பனின் மீது சுயநலமில்லாத உண்மையான நண்பனின் வெற்றி. श्री कृष्णा, श्री कृष्णा, श्री कृष्णा, श्री कृष्णा, श्री कृष्णा. वसुंधरा, என்ன? ஒரு விஷயம் மனதை உறுத்துகிறது. உறுத்துகிறதா? அப்படி என்ன உறுத்துகிறது? ஒரு நண்பனின் வீட்டுக்கு செல்லும் போது செல்கிறவன் வெறும் கையுடன் செல்லக்கூடாது. கொடுக்க கொஞ்சம் பழங்களாவது எடுத்துச் செல்ல வேண்டும். பட்டினி கிடப்பவன் பழத்திற்கு என்ன செய்ய? அவன் கேட்பானே, என் நண்பா, உன் மனைவி வெறும் கையுடன் அனுப்ப மாட்டாளே, குறைந்தபட்சம் நான் ஆசையாக தின்ன அவளாவது கொடுத்து அனுப்பியிருப்பாளே என்று. என்ன பதில் சொல்வேன்? கொஞ்சம் இருங்கள் சுவாமி. பக்கத்து வீட்டு அம்மாவை பார்த்து ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா. வா வசுந்தரா, வா அம்மா வா. என்ன வேண்டும்? சீதாம்மா, ஒரு உதவி செய்ய வேண்டும். அவசரமாக கொஞ்சம் எனக்கு அரிசி தேவைப்படுகிறது. அவர் துவாரகாதீசனை பார்க்க செல்கிறார். அங்கு செல்லும்போது வெறும் கையுடன் போகக்கூடாதே, அதற்குத்தான் இப்போது. வசுந்தரா அக்கா, அதற்கென்ன தருகிறேனே. கண்ணனை பார்க்க செல்கிறாய், கை நிறைய அள்ளித் தருகிறேன். இல்லை அம்மா, இவ்வளவு தேவையில்லை. பிராமணன் தன் சக்திக்கு மீறி எதுவும் கொடுக்க கூடாது. ஒரு பிடி அவலும் கூட பிரபுவுக்கு போதுமானது. ஆ தருகிறேன். வருகிறேன் அம்மா. இந்தாருங்கள்.
சீதாம்மாவிடம் கேட்டு வாங்கி வந்தேன். என் பங்காக பிரபுவுக்கு சமர்ப்பிக்கிறேன் இதை. அவர் எல்லாம் அறிவார். பிரியமாக தருவது எதையும் ஏற்பார். பிரபுவே, இதுதான் கிடைத்தது. இதுவே போதும் எனக்கு. அப்படியா பிரபு? தமது நண்பரின் மனைவி தமக்கு மட்டும் தந்திருக்கிறார். தாங்கள் மட்டும் தின்னாதீர்கள். எனக்கு சந்தேகம். நடக்க சக்தியில்லாத பிராமணன் இங்கு வர முடியுமா என்று. என்ன பேச்சு பிரபு? ஏதேதோ சந்தேகங்கள் தங்களுக்கு. பார்க்கும் வரையில் ஏதேதோ தோன்றிக்கொண்டே இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணா. பிரபு, பயணமாக வெகு தூரம் போகிறேன். துவாரகைக்கு புறப்படுகிறேன். எப்போது திரும்புவேன் என்று ஒன்றுமே தெரியாது. இங்கு உன்னை நம்பி என் மனைவியை, என் பிள்ளைகளை தைரியமாக விட்டுவிட்டு செல்கிறேன். என் குடும்பத்தை காக்க வேண்டும். என்னையும் வாழ்த்த வேண்டும். நான் திரும்பி வரும் வரை இவளையும் இவளுடன் என் பிள்ளைகளையும் கவனித்துக் கொள். प्रभु, प्रभु, श्री कृष्ण. என் இறைவா, பாவம் இவர் நெடுந்தூர பயணம் செல்கிறார். இவர் பாதுகாப்புக்கு நீயே துணை. இவரிடம் பயணத்துக்குரிய எதுவும் இல்லை. பாதத்தில் செருப்பு இல்லை, தலைப்பாகையும் இல்லை. நம்பிக்கை ஒன்று மட்டும் உடமையாக இருக்கிறது. நான் சொல்ல வேண்டுமா பிரபு? செல்லும் பாதையில் அபாயங்கள் நேரக்கூடாது. இவருக்கு தொல்லை கொடுக்க கூடாது. இவருடைய லட்சியம் நிறைவேறட்டும். श्री कृष्ण.
கிருஷ்ணா. மாதா பகவதியின் கிருபையால் உங்களை நலமேதும் குறையாமல் பார்க்க வேண்டும். வசுந்தரா, எப்போதும் நினைத்துக்கொள், பிள்ளைகளிடத்தில் அப்பா சீக்கிரம் வருவார் என்று சொல். கவலைப்பட வேண்டாம் நீங்கள். அதோடு தெரியாதவரிடம் பேசிக் கொண்டிராதீர்கள். ஊரெல்லாம் திருட்டு பயம் என்ற பேச்சு. கொள்ளையர்கள் யாத்ரீகர்களை கொள்ளையடிப்பதற்காக வருவார்கள். பரம ஏழை பிராமணனிடத்தில் எதை திருடுவான்? பறித்துக் கொள்ள என்ன இருக்கிறது என்னிடத்தில்? இந்த பகவானிடத்தில் உள்ள பக்தியை தவிர. பக்தி என்பதே என் உடைமை, பக்தி என்பதே என் சம்பத்து. வசுந்தரா, இதை எவனாவது விரும்பி திருடிச் செல்வானா? சென்றால் என்ன, அவனும் பக்தனாய் மாறுவான். ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா. சரி, வருகிறேன். கவனமாயிரு. நீ புறப்படு. பிள்ளைகள் தேடிக்கொண்டிருப்பார்கள். சீக்கிரம் போய் அவர்களிடம் சொல், அப்பா துவாரகையிலிருந்து அவர்களுக்காக இனிக்க இனிக்க பட்சணங்கள் வாங்கி வருவார் என்று. சீக்கிரம் வாருங்கள், வழி மீது காத்திருப்பேன். சரி, வருகிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா. கண்ணனை காணும் ஆசையில் கால்நடையாய் நடந்து செல்லும் சுதாமா நெஞ்சிலே ஆயிரம் சிந்தனைகள் குருகுல நினைவலைகள். துவாரகையின் மன்னனுடன் தான் படித்த நாட்களெல்லாம் இனிமையான கனவினை போல் ரசிக்கிறான் சுதாமா.
கை குவிக்க நம சிவாயன் புன்னகைக்க வானவரும் தேவர்களும் வணங்கியே கொண்டாட நட்பு தரும் அன்பு அதை நான் முகனும் ரசிக்கிறார் நடந்து வரும் அழகு கண்டு கண்ணன் கூட சிரிக்கிறார் கிருஷ்ணனே சுதாமாவின் பக்திதனை சோதிப்பதை தேவர்களும் தெய்வங்களும் பார்த்து வியந்து நின்றார் செல்வம் தரும் குபேரன் தெய்வமலைகளும் வியந்தனவே இந்திரனேதும் புரிந்து கொள்ள இயலாமல் இருந்தனமே நண்பனிடம் செல்லும் நண்பன் நாதனிடம் செல்லும் பக்தன் ஒன்றை ஒன்று தேடி வரும் உண்மைகளின் சங்க